சரி, இப்போ இந்த லெசன்ல உள்ள புது வேர்ட்ஸை முதல்ல பார்த்துருவோம். ஆம் மாம்பழம், கேந்த் பந்து, கேல் விளையாடு, ஜா போ, ரோஜ் ரோஜ்னா தினமும். இது ராஜ் இல்ல, ராஜுன்னும் போது எப்படி வருது, ரோன்னும் போது பாருங்க, இது ரோஜ். ரோஜ்னா தினமும், சப்னா எல்லோரும். ஓகே, இப்போ பேரை வச்சிருந்தா நம்ம அவன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சரி, சிங்குலர் ஆண்பால் அப்படி இருந்ததுன்னா காத்தாக வரும் அப்படின்னு நம்ம தெரியும். இப்போ நம்ம அதை பத்தி இப்போ சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணுறோம். பூபால், இது பூ பா இருக்கு இல்லையா, போர்த்து பா போட்டு பூ, பூபால் காத்தாக, பூபால் சாப்பிடுகிறான். எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னும் போது இது கொஸ்டின். இது பூபால் கியா காத்தா ஹை, பூபால் கியா காத்தா ஹை, பூபால் சாப்பிடுகிறான்னு சொல்லியாச்சு. இப்போ சந்தேகம் வருது, அவன் என்ன சாப்பிடுறான் அப்படின்னு. பூபால் கியா காத்தா ஹை, ஓ அப்ப நம்ம அவன்னு சொல்லிடுவோம் இல்லையா? முதல்ல தான் பேரை யூஸ் பண்ணுவோம். பூபால் என்ன பண்ணிட்டு இருக்கான், பூபால் சாப்பிட்டுட்டு இருக்கான். பூபால் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கொஸ்டின் வரும். அவன் அப்படின்னு அந்த நேரம் தான் நம்ம அவன் யூஸ் பண்ணுவோம். ஓ ஆம் காத்தா ஹை, அவன் மாம்பழம் சாப்பிடுகிறான். எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் தான். இப்போ காத்தா ஹை சாப்பிடுகிறான். ஓகே, ரஹீம், ரஹீம் கேந்த் கேல்தா ஹை, ரஹீம் பந்து விளையாடுகிறான். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கேந்துனா பந்துன்னு பார்த்தோம். அந்த பந்தை யூஸ் பண்றது வேர்ட்ஸ்ல. ஆம்னா மாம்பழம், மாம்பழம் சாப்பிட வேண்டிய விஷயம் இல்லையா? ஆம் காத்தாக வருது, கேந்த் கேல்தாக வருது, பந்து விளையாடுகிறான். யாரு? ரஹீம். ரஹீம் கேந்த் கேல்தாக. ஓ வரும்போது கூட ஓ கேந்த் கேல்தாக வரும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிங்குலர் ஆண்பால் வரும்போது தாக வருது அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெயர் சொல் எதுவா இருந்தாலும், பெயரா இருந்தாலும், ஓவா இருந்தாலும் அது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எல்லாத்துலயும் ஹே தான் வருது. கேள்வி கேட்டாலும் சரி, பதிலாக இருந்தாலும் சரி, ஹே தான் வரும். ஓகே, பீட்டர், பீட்டர் பாட் படுத்தாக, பீட்டர் பாடம் படிக்கிறான். பாட் பாடம், பாடம் படிக்கிறான். ராஜு ஸ்கூல் ஜாத்தாக, ராஜு ஸ்கூல் பள்ளிக்கூடம் போகிறான். ஜாத்தாக போகிறான், பிரசன்ட் டென்ஸ், எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். ரவி கர் ஜாத்தாக, ரவி வீட்டிற்கு போகிறான். சரி, இப்போ இது மீனிங் எல்லாம் கூடயே மீனிங்கும் எழுதிட்டே வந்துருங்க. ஓகேவா? இப்போ மைதான் மே தோ லடுக்கே ஹேன், இப்போ 2 பையன்க இருக்காங்க. இப்போ ப்ளூரல் ஆரம்பம் ஆயிடுது. மைதான் மே தோ லடுக்கே, லடுக்கே ஹேன் புள்ளி இருக்கு பாருங்க. வே ரவி அவுர் கரீம் ஹேன், அவர்கள் ரவியும் கரீமும். அவர் வந்தா ஆண்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ நம்ம தமிழ்ல எழுதும் போது ரவியும் கரீமும் ஆவார்கள். சரி, வே கியா கர்த்தே ஹேன், அவர்கள் என்ன செய்கிறார்கள். இப்போ வே வரும்போது ஹே வந்துருது. அதே மாதிரி கர்த்தாக வராம கர்த்தேஹ வருது பாருங்க. வெர்புல தே வந்துரும். ப்ளூரல் அப்படின்னாலே வெர்புல தே வரும். வே கியா கர்த்தேஹ, அவர்கள் என்ன செய்கிறார்கள். வே கேந்து கேல்தேஹ, அவர்கள் பந்து விளையாடுகிறார்கள். खेलते हैं, वे ते हैं, वे गेंद खेलते हैं. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வே வந்தா தே ஹேன் வரும். அதே மாதிரி சிங்குலர் பேர் வந்துச்சுன்னா தாக வரும். இப்போ பூபால் வந்திருக்கு. பூபால் கியா கர்த்தா ஹை, பூபால் கியா கர்த்தா ஹை. பாத்தீங்களா, இங்க வே வரும்போது கியா கர்த்தே ஹேன் வருது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் போது தே ஹேன் வருது. பூபால்னா சிங்குலர் ஆண்பால் இல்லையா? அந்த பையன் பேர் சொல்லி சொல்லும் போது பூபால் கியா கர்த்தா ஹை வருது, தாக வருது பாருங்க. அதே மாதிரி பூபால் கியா கர்த்தா ஹை, பூபால் என்ன செய்கிறான். பூபால் மைதான் மே கேல்தா ஹை, எல்லாமே தா தான் வரும்.
பூபால் மைதானத்தில் மைதான்மே கேல்தாக விளையாடுகிறான். ரவி और கரீம் கஹா खेलते हैं. இப்போ பூபால விட்டாச்சு. இப்ப ரவியும் கரீமும் என்ன செய்யறாங்கன்னு. ரவி और கரீம் கஹா खेलते हैं. ரவியும் கரீமும் எங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தே हैं. ரவி और கரீம் ப்ளூரல், அதனாலதான் தேஹம் வருது லாஸ்ட்ல தேஹம் வரும். அதே மாதிரி கொஸ்டின்லயும் ரவி और கரீம்னு ரெண்டு பேரையும் சேர்த்து கேட்கும் போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேஹம் வருது பாருங்க. ரவி और கரீம் भी, கரீம் भी, ரவி और கரீம் भी, ரவியும் கரீமும் கூட மைதானத்தில் மைதான்மே खेलते हैं விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மைதான்மே சேர்த்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அத்தியாபக் ஆத்தே हैं, அத்தியாபக் ஆத்தே हैं, ஆசிரியர் வந்து கொண்டிருக்கிறார் வருகிறார், ஆசிரியர் வருகிறார். ஆத்தே हैं. வே क्या लाते हैं, அவர் என்ன கொண்டு வருகிறார். லானானா கொண்டு வருதல் இல்லையா. வே क्या लाते हैं, அவர் என்ன கொண்டு வருகிறார். வே கிதாப் லாத்தே हैं, புஸ்தக்னு முதலே படிச்சிருக்கோம் இல்லையா. கிதாப்னாலும் புஸ்தக் தான். வே கிதாப் லாத்தே हैं, அவர் புத்தகம் கொண்டு வருகிறார். பிதாஜி கஹா ஜாத்தே हैं, தந்தையார் எங்கே போகிறார். இப்போ நம்ம இப்ப நல்லா பார்த்தோம் இல்லையா. வேனா தேஹன் வரும்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, அத்தியாபக்ன்றது ஆசிரியர், ஆசிரியர் வரும்போதும் தேஹன் வருது. அதே மாதிரி அவரை பத்தி சொல்லும் போதும் வே क्या लाते हैं, அவர் என்ன கொண்டு வருகிறார்னு சொல்றோம். அதே மாதிரி வே கிதாப் லாத்தே हैं, அவர் புத்தகம் கொண்டு வருகிறார்னு பாக்குறோம். இப்போ பிதாஜி பத்தி படிக்கும் போதும் பிதாஜி கஹா ஜாத்தே हैं வருது பாருங்க. பிதாஜி பெரியவர் சிங்குலர், புளூரல்ல மட்டும்னு கிடையாது. பெரியவங்களுக்கும் நம்ம வந்து வேன் தான் போடுவோம் இல்லையா. அதனால பிதாஜி கஹா ஜாத்தே हैं வரும். வே பெங்களூர் ஜாத்தே हैं, அவர் பெங்களூர் போகிறார். ஹம் படுத்தே हैं, நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் வரும்போது கூட தேஹன் வருது. ஹம் வரும்போதும் தேஹன் வரும். ஹம் ஹிந்தி படுத்தே हैं, நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம். ஹம் ரோஜ் ஹிந்தி படுத்தே हैं. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வேர்ட்ஸ் வந்து சேர்ந்து பெரிய சென்டென்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஹம் படுத்தே हैं, நாங்கள் படிக்கிறோம். ஓகேவா. இப்போ ஹம் ஹிந்தி படுத்தே हैं, நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம். ஹிந்தி சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. ஹம் ஹிந்தி படுத்தே हैं. இப்போ இதுல பாருங்க, ஹம் ரோஜ் ஹிந்தி படுத்தே हैं, நாங்கள் தினமும் ஹிந்தி படிக்கிறோம். எப்படி சென்டென்ஸ் எப்படி கொஞ்சமா சேர்க்கிறாங்க தெரியுதா. நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம், நாங்கள் தினமும் ஹிந்தி படிக்கிறோம். இப்படிதான் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் புதுசா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இப்படிதான் கொஞ்சமா ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நாங்கள் தினமும் ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னு. ஹம் ஸ்கூல் மே ரோஜ் ஹிந்தி படுத்தே हैं. இப்ப எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் வந்திருக்கு பாருங்க. நாங்கள் பள்ளியில் ஸ்கூல் மே ரோஜ் தினமும் ஹிந்தி படிக்கிறோம். ஹிந்தி படுத்தே हैं. தெரியுதா. ஹம் ஸ்கூல் மே ரோஜ் ஹிந்தி படுத்தே हैं, நாங்கள் பள்ளியில் தினமும் ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னு சென்டென்ஸ் இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ யஹா சப் லடுக்கே ஹிந்தி படுத்தே हैं. இங்கே, இங்கேனா எங்க, ஸ்கூல் மே. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தானே வந்திருக்கு, அதான் யஹா. இங்கே சப் லடுக்கே அனைத்து பையன்களும் ஹிந்தி படுத்தே हैं, ஹிந்தி படிக்கிறார்கள். தெரிஞ்சிடுச்சா. சரி, இப்ப நம்ம வந்து சிங்குலர் பேர் சொல் வந்தாலும் ஓ ய வந்தாலும் ஹே வரும்னு பார்த்தோம். தா ஹே வரும். வெர்பு வந்துருச்சு, அதனால தா ஹே. அதே மாதிரி அத்தியாபக் பிதாஜின்னு சிங்குலர் பெரியவங்களா வந்தாக்கா, ஆண்பால் ஒருமையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாக்கா அப்பவும் நம்ம வந்து தேஹன் போடணும். தேஹன் அப்படி போடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வே ஏ வந்தாலும் தேஹன் வரும், ஹம் வந்தாலும் தேஹன் வரும்.
ஓகேவா?